The boy who walked into the ice world. பனியுலகிற்குள் நடந்து சென்ற சிறுவன். ஒரு குளிர்கால மாலை, அர்ஜுன் என்ற ஒரு ஆர்வமுள்ள சிறுவன் தன் வீட்டில் தனியாக விளையாடிக் கொண்டிருந்தான். அந்த வீட்டின் ஒரு பழைய அறையில் அவன் ஒரு வித்தியாசமான பொருளை கவனித்தான். பனியால் மூடப்பட்ட நீல நிறத்தில் ஒளிரும் ஒரு பெரிய கண்ணாடி. ஆர்வத்துடன் அர்ஜுன் அந்த கண்ணாடியை தொடர்ந்தான். வூஷ்! அடுத்த நொடியில் அவன் பனியால் நிரம்பிய ஒரு அதிசய உலகில் நின்று கொண்டிருந்தான். உயர்ந்த பனி மலைகள் வைரம் போல ஒளிர்ந்தன. மெதுவாக விழும் பனி துகள்கள் ஒளியுடன் மிதந்தன. தூரத்தில் ஒரு மாபெரும் பனிக்கோட்டை பிரகாசித்தது. அன்பான பனிக்குட்டிகள் அர்ஜுனைச் சுற்றி வந்து அவனை அந்த கோட்டைக்குள் அழைத்துச் சென்றன. அங்கே ஒரு கிறிஸ்டல் ஆசனத்தில் அழகாகவும் அமைதியாகவும் பனி ராணி அமர்ந்திருந்தாள். எங்கள் பனியுலகம் உருகிக் கொண்டிருக்கிறது என்று மென்மையாகச் சொன்னாள். சமநிலை குலைந்து விட்டது. தைரியமான நல்ல மனம் கொண்ட ஒருவன் மட்டுமே இதை சரி செய்ய முடியும். பனி குகைகளின் ஆழத்தில் மறைந்திருக்கும் தங்க தீ கிறிஸ்டல் தான் தீர்வு என்று அவள் கூறினாள். பயம் இருந்தாலும் அர்ஜுன் உதவ முடிவு செய்தான். அவன் வழுக்கும் பனிப்பாலங்கள், கடும் பனிப்புயல்கள் எல்லாவற்றையும் கடந்து சென்றான். இறுதியில் ஒளிரும் பனிக்குகையின் மையத்தில் அந்த தங்க தீ கிறிஸ்டலை கண்டான். அதை பனியுலகத்தின் இதயத்தில் வைத்தவுடன் ஒளி பரவியது. பனி உருகுவதை நிறுத்தியது. உலகம் மீண்டும் ஒளிர்ந்தது. பனி ராணி சிரித்தாள். உன் தைரியமும் நல்ல மனமும் எங்கள் உலகை காப்பாற்றிவிட்டதையும். ஒரு ஒளி மின்னலில் அர்ஜுன் மீண்டும் தன் வீட்டில் இருந்தான். அந்த கண்ணாடி மறைந்துவிட்டது. ஆனால் அந்த நாளிலிருந்து அர்ஜுன் அறிந்து கொண்டான், ஒரு சிறுவனாலும் ஒரு உலகை காப்பாற்ற முடியும். Moral: If there is courage and a kind heart, miracles will happen. தைரியமும் நல்ல மனமும் இருந்தால் அதிசயங்கள் நடக்கும்.